இது எதுவும் தேராத, இது அப்படி இருக்கதா இடத்த காலி விட்டு எடை போட்டு போக வேண்டியதாங்கிற மாதிரி ஒரு சூழல். இத்தனைக்கும் வந்து அவன் அவ்வளோ பெரிய தமிழ்ல வந்து அப்படி பெரிய காமிக்ஸ் காதலாம் கிடையாது. ஸ்டேஜ் கோச் அவன் ரொம்ப இருக்கிறதுல தமிழ்ல பிடிச்ச கதை லக்கி கோச் ஸ்டேஜ் கோச் கதை. ஆனா 2011 வந்து நான் வந்து உட்கார்ந்து இதை திரும்ப இது பண்ணலாமே, இப்படி பண்ணலாமே, அப்படி பண்ணலாமேன்னு. எனக்கு டெக்னிக்கலா எனக்கு வந்து ஸ்கில்ஸ், என்னோட கம்ப்யூட்டர் நாலேஜ் ஸ்கில் செட்ஸ் எல்லாம் 0. அப்ப இது இப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பேஜை வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பேஜை கலர் பண்ணி அந்த கலர்ல வந்து டெக்ஸ்ட் இதெல்லாம் போட்டு வச்சு காட்டினதை வந்து நிஜத்தை சொல்லணும்னா நான் 2012 இதை திரும்ப ஒரு ரீலான்ச் பண்ணணும்னு நினைச்சதே வந்து அவன் காட்டுற ஆர்வத்தை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பா பண்ணுவோம். சரி, நமக்கு தான் வந்து கடையை போடுறதுங்கிறது ஒரு பெரிய சமாச்சாரம் இல்லைல்ல, பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லித்தான் ஆரம்பிச்சது. அந்த நேரமே வந்து அவன் பண்ண இன்னொரு வேலை என்ன வந்து பிளாக் வந்து எழுத ஆரம்பிக்க வச்சது. எனக்கு வந்து எதுவும் வந்து இந்த சமாச்சாரத்தை பத்தியே எதுவுமே எனக்கு தெரியாது. அந்த நேரத்தில் வந்து ஒரு 2-3 பிளாக் மட்டும்தான் வந்து வந்துகிட்டு இருக்கும். அதை நான் படிக்கிறதோட சரி, இது என்ன பெயரும் இது என்ன ரீச்சுன்னு கூட எனக்கு தெரியாது. அந்த பிளாக் எழுதுறதுக்கு என்ன வந்து ஆரம்பிச்சு விட்டது கொஞ்ச நாள்லயே வந்து அது வேற லெவலுக்கு போயிடுச்சு. சரி, ரைட்டு, இது ஒரு மாதிரி வந்து ஒரு ஜாலியான ஒரு கும்மி, ஜாலியான ஒரு அரட்டை, ஒரு ஹாட்லைன் எழுதுறோம், அதே போல இங்க எழுதுறோங்கிற மாதிரி போய்கிட்டு இருந்ததோட நிழல் பரிமாணம் என்னங்கிறது 2017 தான் நான் உணர்ந்தேன். 2017 வந்து நான் முன்ன பண்ணின சில தப்புகளை சுட்டிக்காட்டி பொது வழியில வச்சு என்ன வெடுவெளு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நான் அன்னைக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் நான் சரியா பண்ணேன். நான் எதுவும் சப்பக்கட்டு வைக்கல, நான் பண்ணது தப்பு, அதோட நான் நிறுத்திட்டேன். அன்னைக்கு உங்க முன்னாடி பிளாக்ல நீங்க கலந்துக்கிட்ட ஒவ்வொருத்தருக்கும் 3 ஆப்ஷன் இருந்தது. ஒண்ணு, அட திட்டுறவன் திட்டட்டும், நல்லா வேலைக்கு பார்ப்போம்னு சொல்லி குளிராகிட்டு ஓரமா அமைதியா இருந்திருக்கலாம். ஒண்ணு இல்ல, நீங்க உங்க பங்குக்கு 2 சேர்த்து சாட்டியிருக்கலாம். இல்ல 3, இந்த பஞ்சாயத்தே வேண்டாம், நான் ஓரணிக்கு 2 வெளியே போயிருக்கோம். இந்த 3ஐயும் பண்ணல. நீங்க பண்ணது 4வது. அவ்வளவு நேரம் என்ன சுத்தி ஒரு கேடை பண்ணிட்டீங்க. 2017 என் பையன் கல்யாணம் முடிச்சு நைட்டு நிஜங்களுக்கு கிராமிக் நாவல் எழுதிட்டு இருக்கேன். ராத்திரி 3:30 மணி எழுதுறப்பதான் வந்து கொஞ்ச நேரம் பேனாக்களை ஓட்டு அப்படியே பிளாங்கா உட்கார்ந்துட்டு இருக்கேன். அப்பதான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, இது ஒரு மேக் ஆர் பிரேக் மூமெண்ட். அந்த தருணத்துல இங்க வந்து வேற மாதிரி ரியாக்ட் பண்ணி இருந்தால் அன்னைக்கோட வந்து எல்லாமே வந்து முடிஞ்சிருக்கும். ஆனா நீங்க வந்து தப்பு பண்ணிட்ட, ரைட்டு, ஆனா வந்து அது எங்களோட அன்பை எந்த விதத்திலையும் மாற்றாதுன்னு சொல்லி அன்னைக்கு கூட நின்னீங்க. அன்னைக்கு தீர்மானம் பண்ணேன், எத்தனை குட்டிக்கரணம் அடிச்சாலும் என்ன பந்தி அடிச்சாலும் இது தப்பே கிடையாது, இந்த அன்புக்கு கைமாறு வந்து எதுவுமே கிடையாது. நான் வாரம் வாரம் எழுதுறது வைக்கிறதுங்கிறது அது ஒரு கடமை கிடைக்கிறதோ ஒரு கடமையாகவும் நான் பார்க்கிறேன். இது என்னோட ஒரு டியூட்டி. நிச்சயமா வந்து நம்ம பயணத்துல இவ்வளவு தூரம் அதை எடுத்து கொண்டு வந்திருக்கிறதுக்கு இந்த பிளாகுக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. அதுக்கப்புறம் சொல்றது ரொம்ப ஜாஸ்தி இல்லை, சீக்கிரமா முடிச்சிருக்க ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் கிடையாது. என்னோட டீம் இந்த 40 வருஷங்கள்ல என் கூட பல்வேறு ஓவியர்கள், ஃப்ரண்ட் டெஸ்க், ப்ரொடக்ஷன் நிறைய பேர் உதவி இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து இதுல ஏதோ ஒரு விதத்தில் இன்னைக்கு அவங்களால வர முடியல. இன்னைக்கு வந்து நான் ஆக்சுவலா வர சொல்லி வந்து சொல்லியிருந்தேன். கொஞ்சம் ஒரு சின்னதா ஒரு நேரத்து ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஆவேசம் ஆயிடுச்சு, அதனால வந்து யாரும் வர முடியல. என்னோட டீம் ரொம்ப சின்ன டீம் தான். நாங்க யாரும் வந்து பெரிய படிப்பெல்லாம் கிடையாது, யாருக்குமே வந்து ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்டீஸ்லாம் கிடையாது. எல்லாருமே வந்து அனுபவத்தில் பாடம் படிச்சவங்க. ஆனா இந்த டீம் ஒரு
காமிக்ஸோட பரிவாரம் அதுதான். வந்துட்டோம், இங்க இருக்கோம் 40. இப்ப இங்க இருந்து வாட் நெக்ஸ்ட்ங்கிறது ஒரு கேள்வி. எப்பவுமே 5 வருஷம் 10 வருஷம்ங்கிறதெல்லாம் திட்டமிடுறதுங்கிறதெல்லாம் ஒரு வேலைக்கார சமாச்சாரம்ங்கிறது கொரோனா காலத்திலேயே பார்த்துட்டோம். நாளைக்கு 4 வாரம் கழிச்சு 4 மாசம் கழிச்சு என்னங்கிறது பார்த்தாலே பெரிய விஷயம்னு. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது, நம்மளோட காமிக்ஸ் வாசிப்பு கூடுது குறையுதுங்கிறதெல்லாம் வேற. இந்த நட்பு, இந்த அந்யோன்யம், இந்த நேசம் இது நிச்சயமா காலத்துக்கு நிற்கும். அப்கோர்ஸ் சின்ன சின்ன உரசல்கள், சின்ன சின்ன ஈகோ மோதல்கள் அப்பப்போ எழுறது உண்டுதான், அதெல்லாம் சகஜம்தான். ஆனா அதெல்லாத்தையும் தாண்டி நம்ம இங்க கூடி இருக்கிறதுங்கிறது நம்மளோட பாண்டிங் ஃபேக்டர், யுனைட்டிங் ஃபேக்டர் ஒரே ஒரு சமாச்சாரம் தான், அது காமிக்ஸ். அண்ட் அந்த காமிக்ஸ் ஏதோ ஒரு விதத்தில் நயனா இருக்கிறதுங்கிறது என்னோட வாழ்நாள் சாதனைன்னு நான் நினைக்கிறேன். இங்க இருந்து அடுத்து சுஜாதா சார் கற்றதும் கற்றதும்ல எழுதியிருப்பாரு. நான் சின்ன வயசுல இருக்கிறப்போ நான் உலகத்தையே சுற்றணும்னு நினைச்சேன், நிலாவில் கால் வைக்கணும்னு நினைச்சேன், கிட்டார் வாசிக்க நினைச்சேன். ஆனா 70 வயசு ஆயிடுச்சு. 70 வயசுல எனக்கு காலையில பிரச்சனை இல்லாம பாத்திரம் போயிட்டு வந்தாலே எனக்கு அது ஒரு பெரிய சாதனையா தெரியுதுன்னு. அதுக்கு ப்ராக்ரசிவ் காம்ப்ரமைஸ், ஒரு நாமளா பண்ணிக்கிற ஒரு சமரசம். அந்த சமரசம் காலத்துக்கு தக்கன மாறுது. ஏன்னா நம்மள்ட்ட 84லயோ 94லயோ இருந்த ஒரு அளவு நேரமோ அவகாசமோ வாசிப்பு ரசனையோ இன்னைக்கு இருக்குமாங்கிறது சந்தேகம். அடுத்த தலைமுறை உள்ள வந்துச்சுன்னா நிச்சயமா அந்த வேகம் இருக்கும். ஆனாலும் அந்த ப்ராக்ரசிவ் காம்ப்ரமைஸுக்கு அப்புறமும் இன்னமும் இன்னைக்கும் ஒரு டென்ட்டின தமிழுக்கு சாத்தியப்பட்டிருக்குன்னு இருந்தால் அது எல்லாமே அந்த கிரெடிட் முழுக்க உங்களுக்கு. ஸோ வந்தமைக்கு எல்லாரும் ஃபேமிலியா வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இது நம்ம குடும்பம், நம்ம காமிக்ஸ் குடும்பம் சொல்றதெல்லாம் வேற. இந்த மாதிரி பார்க்கறதுங்கிறது மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. ரொம்ப